صلی علی رسول الکریم اما بعد رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم الهمنا مراشد امورنا واعذنا من شرور انفسنا ومن سيئات اعمالنا. கண்ணியமிக்க பெரியார்களே, உலகத்தில் ரெண்டு விதமான ஏற்பாடுகள் இருக்கு. ஒன்று வெளிப்படையான ஏற்பாடுகள், இன்னொன்று மறைமுகமான ஏற்பாடுகள். வெளிப்படையான ஏற்பாடுகள் எப்பவுமே மறைமுகமான ஏற்பாடுகளுக்கு கட்டுப்பட்டு இருக்கும். வெளிப்படையான ஏற்பாடுகளை நாம் பார்க்க முடியும், மறைமுகமான ஏற்பாடுகளை பார்க்க முடியாது. ஆனால் யார் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ்வுடைய நபிக்கு கட்டுப்பட்டு இந்த உலகத்திலே அல்லாஹ்வை நம்பி வாழ்வார்களோ அவர்களுக்கு மறைமுகமான ஏற்பாடுகள் சாதகமாக இருக்கும். மறைமுகமான ஏற்பாடுகள் யாருக்கு சாதகமாகிவிட்டதோ, வெளிப்படையான ஏற்பாடுகள் என்னதான் பாதகம் விளைவித்தாலும், என்னதான் அவர்களை அழிக்க நாடினாலும் அணு கூட அசைக்க முடியாது, யாரும் ஒண்ணு செய்ய முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தார், உங்களை வெள்ளையாட முடியாது. அல்லாஹ் அவன் உங்களுக்கு உதவி செய்யாமல் விட்டுவிட்டால் அவனுக்கு கூட உதவி செய்ய முடியாது. அல்லாஹ் சொல்லுகின்றான், யாருக்கு அல்லாஹ் உதவி செய்யவில்லையோ மாலஹும் மின் தூனில்லாஹி மின் வலிய்யின் வலா நஸீர், அவங்க இந்த உலகத்துல எந்த உதவியாளரோ இந்த நண்பனை கிடைக்க மாட்டான், நண்பனை எதிரே. யாருக்கும் பயந்து மோச போக தேவையில்லை, அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ் உதவி செய்தே தீர்வான். அல்லாஹ் நம்பியவரை அல்லாஹ் ஏமாற்றி இல்லை. மற்றவங்களை நம்பினா அவங்கள கைவிடுவாங்க. நீங்க கேட்டு பாருங்க, தனியாக போய் நான் என் ஃப்ரெண்டு நம்பி மோசம் போயிட்டேன், என் மனைவியை நம்பி மோசம் போயிட்டேன், என் பிள்ளையை நம்பி மோசம் போயிட்டேன், என் பணத்தை நம்பி மோசம் போயிட்டேன், இந்த கட்சியை நம்பி மோசம் போயிட்டேன், இந்த தலைவர் நம்பி மோசம் போயிட்டேன். சொல்லுங்க, யாராவது அல்லாஹ்வை நம்பி மோசம் போயிட்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? யாராவது அல்லாஹ்வை நம்பி விட்டால் யார் அல்லாஹ்வை நம்பி விட்டாரோ அவர் உறுதியான கயிற்றை பற்றி பிடித்துக் கொண்டார். அந்த கயிறு அறுபடவே அறுபடாது. நம்முடைய வியாதி என்ன தெரியுமா? நம்ம அல்லாஹ்வை நம்புறோம், ஆனா அல்லாஹ்வோட சேர்த்து எதையாவது நம்புறோம். எதையாவது ஒரு சேர்த்துக்கிறோம், எதையாவது ஒரு சேர்க்காம ஒரு திருப்தி வர மாட்டேங்குது. அது எப்படிங்க அல்லாஹ் மட்டும் உதவி செய்வான் அப்படின்னு நம்ம மனசு கேக்குது. நம்ம முஷ்ரிக்கீன்களோட பழகி முஷ்ரிக்கீன்களோட வாழ்ந்து அவங்கள்ட்ட உட்கார்ந்து படிச்சு அவங்க பேசுறதை கேட்டு நமக்கே தெரியாம நம்ம தொழுகையாளியா இருக்கிறோம், உள்ள ஷிர்க் இறங்கி இருக்கு. हम मुश्रिकों के साथ जी रहे हैं, उनके साथ उठ रहे हैं, उनके साथ बैठ रहे हैं, उनके साथ हम रहने को चाहते हैं, उनके जो चीज है वो क्या होगा हमारा अंदर भी आ गया. हालांकि हम नमाजी हैं, हम हाजी आ गए, हम जो है हाजी, हम कुरान ஓதுறோம், हम कुरान पढ़ रहे हैं, நம்ம ஓதி கொடுத்துட்டு இருக்கோம், हम दूसरों को पढ़ा रहे हैं, ஆனா உள்ள ஷிர்க் இறங்கி अंदर जो भी ஷிர்க் उतर रहा है. சொல்லுவாங்க ஷிர்க் ரெண்டு வகை இருக்கு, ஒன்னு வெளிப்படையானது, ஒன்னு அந்தரங்கமானது. ஷிர்க் दो किस्म के, ज़ाहिरी एक बातिनी. வெளிப்படையான ஷிர்க் வெளியே தெரிஞ்சிடும், அவன் தௌபா செஞ்சிடுவான். யாருக்கு ஷிர்க் ஒளிஞ்சிருக்கோ அவன் தௌபா செய்யவே மாட்டான். அல்லாஹ் பாதுகாக்க. जिसका शिर्क जाहिर है वो एहसास करके तौबा कर लेगा, जिसका शिर्क अंदर छुपा हुआ है वो पता नहीं चलेगा. அதனால துஆ சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன்-நுஷ்ரிக பிக ஷைஅன் வ அனா அஅலமு பிஹி வ அஸ்தக்ஃபிருக லிமா லா அஅலமு பிஹி. யா அல்லாஹ், நான் அந்த ஷிர்க்கை விட்டு பாதுகாப்பு செய்கிறேன். எது தெரிஞ்சு செய்யறேனோ, இன்னொன்னு எது தெரியாம செய்யறேனோ அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கணும். தெரிஞ்சு செஞ்சாலும் ஷிர்க்கு தான், தெரியாம செஞ்சாலும் ஷிர்க்கு தான். தெரிஞ்சு சுட்டாலும் சூடுதான், தெரியாம சுட்டாலும் சூடுதான். அலிஹுல்லாஹ் சொன்னாங்க, யாராவது ஒருத்தர் அல்லாஹ்வோட சேர்த்து பணத்தை நம்பினாரு, அல்லாஹ்வோட சேர்த்து ஆட்சியை நம்பினாரு, அல்லாஹ்வோட சேர்த்து அறிவை நம்பினாரு, அல்லாஹ்வோட சேர்த்து கல்வியை நம்பினாருன்னா மோசம் போயிடுவார். அவன் ஷிர்க் பில்லாஹ் ஃபகஅன்னமா ஹர்ர மினஸ் ஸமா. யார் அல்லாஹ்வோட எதையாவது இணைத்து விட்டாரோ, அல்லாஹ் வேணும் இதுவும் வேணும், நம்ம சொல்றது இல்லையா? அது மாதிரி அல்லாஹ் முடியுமா பை? அல்லாஹ் மட்டும் சொல்றீங்க, யார் சொல்றாரு? துணியாவே சொல்றாரு. அல்லாஹ் பேசுறீங்க. அல்லாஹ்வோட எதையாவது ஒன்று இணைத்து விட்டார், அவர் உதாரணம் என்ன? ஃபகஅன்னமா ஹர்ர மினஸ் ஸமா, அவன் வானத்திலிருந்து கீழே விழுந்த மாதிரி. என்ன அவன் கதி என்ன? فتخطف الطير او تهوي به الريح في مكان صحيح
எந்த பறவை கொத்தி கொண்டு போவோம், எந்த காத்து அடிச்சு கொண்டு போவோம் தெரியாது. மன் இஅ்தபத அலா மாலிஹி ஃபகத் கல்ல, மன் இஅ்தபத அலா இல்மிஹி ஃபகத் வல்ல, மன் இஅ்தபத அலா சுல்தானிஹி ஃபகத் வல்ல, மன் இஅ்தபத அலா அக்லிஹி ஃபகத் இஹ்தல்ல, மன் இஅ்தபத அலா அல்லாஹி தஆலா வலா கல்ல வலா வல்ல வலா தல்ல வலா இஹ்தல்ல. அல்லாஹ் சொன்னாங்க, யார் செல்வத்தை நம்பினாரோ, எப்படி செல்வம் காணாம போகுதோ அந்த மாதிரி அவனுக்கு காணா போயிடுமா. காரூனை பாருங்க, யார் ஆட்சியை நம்பினானோ அவன் கேவலப்பட்டு போயிடுவான். பிறௌனை பாருங்க, இப்பவும் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப பாருங்க, ஆட்சியை நம்பினவன் கேவலப்படுவது நிச்சயம், செல்வத்தை நம்பினவன் காணா போவது நிச்சயம், அறிவை நம்பினவன் வேதனைத்து போவது நிச்சயம், கல்வியை நம்பினவன் வழிகிட்டு போவது நிச்சயம். சைத்தான பாருங்க, அல்லாஹ்வை நம்பினவன் மன் இஅ்தபத அலா அல்லாஹி தஆலா, அல்லாஹ்வை நம்பியவர் ஃபலா கல்ல வலா தல்ல வலா தல்ல வலா இஹ்தல்ல, அவன் அழிந்தும் போக மாட்டான். சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். அவன் குறைஞ்சு போக மாட்டான், அவன் வேதலிச்சு போக மாட்டான். ஏன்? அவன் அறிவை நம்ம யார் நம்பிருக்கான்? நபிமார்களை பாருங்க, பாருங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், பாருங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், பாருங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம், பாருங்க முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் செய்யப்பட்டது அவர்களை கைது செய்வதற்கு, அவர்களை அழிப்பதற்கு, அவர்களை கொல்லுவதற்கு. இந்த சூழ்ச்சி எங்க போச்சு? சூழ்ச்சி செஞ்சவன் எங்க போச்சு? உங்களை கைது செய்ய சூழ்ச்சி செஞ்சாங்க, உங்களை கொலை செய்ய சூழ்ச்சி செஞ்சாங்க, உங்களை ஊரை விட்டு நாடு கடத்த, ஊரை விட்டு நாடு கடத்த சூழ்ச்சி செஞ்சாங்க. ஆனா சூழ்ச்சி அவங்களும் செஞ்சாங்க, சூழ்ச்சி அல்லாஹ்வும் செஞ்சாங்க. வயம்குருல்லாஹ், சூழ்ச்சி அவங்களும் செஞ்சாங்க, சூழ்ச்சி அல்லாஹ்வும் செஞ்சான். யாருக்கு செய்ப்பா? ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு எந்த சூழ்ச்சியும் செய்யல, யாரும் கெடுதி நினைக்கல. அவங்க ஒண்ணே ஒண்ணு செஞ்சாங்க. ஹஸரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய ரப்பு என் மேல கோபமா இருக்கானா சந்தோஷமா இருக்கானா, இதான் அவன் கவலை. என் ரப்பு சொன்ன சரியா செஞ்சேனா? 4 பேர் உட்கார்ந்து மஷரா பண்ணாங்க பாய். நம்மள மாதிரி 40 பேர் இல்ல, 50 பேர் இல்ல, 100 பேர் இல்ல, 1000 பேர் இல்ல. எத்தனை பேர்? 4 பேர். அந்த 4 பேர் எப்படி தெரியுமா? பலகீனமான ஆளுங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஒரே ஒரு ஆண், கதிஜா ரலியல்லாஹு அன்ஹா ஒரே ஒரு பெண்மணி, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு அடிமை, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரே ஒரு குழந்தை, ஒரு குழந்தை, ஒரு அடிமை, ஒரு பெண்மணி, ஒரு ஆண். இது ஒரு ஜமாத். இந்த ஜமாத்துக்கு ஏதாவது சக்தி இருக்கா? ஏதாவது பலம் இருக்கா? மெஜாரிட்டி இருக்கா? பவர் இருக்கா? என்ன இருக்கு இவங்க? நீங்க நம்ம சொந்தமே எஜுகேஷன் வேணும், பதவி வேணும், ஆட்சி வேணும், அதிகாரம் வேணும், என்ன இருந்துச்சு உங்கள்கிட்ட? ஒண்ணு இல்லை, ஒண்ணு இல்லை. இந்த ஜமாத் அமீர் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 பேர் உட்கார்ந்து எப்படி நம்ம இன்னைக்கு மஷவரா செய்யறோமோ அதே மாதிரி மஷவரா செஞ்சாங்க. என்னன்னா, கியாமத் வரைக்கும் வரக்கூடிய மனித சமுதாயத்தை நரகத்தை விட்டு காப்பாற்று இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. இந்த 4 பேர் இவங்களுக்கு எதிர்ப்பா எவ்வளவு பெரிய ஆளுங்க தெரியுமா? அந்த காலத்துல அபூ ஜஹீலோட சேர்ந்து அபூ சுஃபியான் இருந்தார் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ லஹபோட சேர்ந்து ஹஜ்ரத் உமர் இருந்தார் ரலியல்லாஹு அன்ஹு. எங்க இருந்தாங்க? அந்த கூட்டத்துல. உமர் அந்த கூட்டத்துல, அபூ சுஃபியான் அதுல, அபூ ஜஹீல் அதுல, உத்பா அதுல, ஷைபா அதுல. மக்காவுடைய பெரிய பெரிய தலைவர்கள். அவங்கள்ட்ட ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, பணம் இருக்கு, மெஜாரிட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. அவங்க சேர்ந்து சூழ்ச்சி செய்யறாங்க, இவங்க சேர்ந்து மஷூரா செய்யறாங்க. சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய உதவி யாருக்கு? அல்லாஹ் நம்பிக்கை தருவானாக. இன்னைக்கு நம்ம வியாதி என்ன தெரியுமா? மஷூரா செய்யறோம், நம்பிக்கை இல்லாம செய்யறோம். சத்தமா சொல்லுங்க. உறுதியா செய்யலாமா? விட்டு விட்டு செய்யலாமா? நம்பிக்கை செய்யலாமா? நம்பிக்கை இல்லாம செய்யலாமா? நம்ம வியாதியை தானே அல்லாஹ் பாதுகாக்கணும். நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. நம்பிக்கையை படிக்கணும், நம்பிக்கையை பழகணும். நம்பிக்கை எப்ப பழக முடியும்? நம்பிக்கை எப்ப பழக முடியும் சொன்னா, உங்களுக்கு ஒரு தீனுடைய வேலை, துனியாவுடைய வேலை ரெண்டும் மோதுது. இந்த சமயத்துல ஒரு பரிசு மாதிரி இப்ப நீங்க தீனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா உங்களுடைய துனியால உங்களுக்கு பேர் கெட்டு போயிடும், அல்லது உங்களுக்கு கொஞ்சம் என்ன ஆயிடும், கொஞ்சம் கண்ணிய குறைச்சல் ஆயிடும், அல்லது உங்களுடைய ஆசை நிறைவேறாது,
இப்படி ஏதாவது ஒன்று மோதுது. இப்படி மோதும் போது சாதாரணமா பொதுவா நம்ம என்ன பழகி வச்சிருக்கோம்? இன்னைக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் சொல்லுங்க? துனியாவுக்கு முக்கியத்துவம். என்னைக்கு ஒரே ஒரு தடவை நீங்க அதுக்கு மாற்றமா முடிவு செஞ்சு தீனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க, உங்க ஈமான் 10 மடங்கு உயர்ந்துடும். உங்க யக்கீன் 10 மடங்கு உயர்ந்துடும். அல்லாஹ்வுடைய உதவியை நீ கண்ணால பாப்பீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தெய்வீ மதத் உங்களுக்கு சாதகமாயிடும். ஹஜ்ரத் மௌலானா உமர் சாஹிப் பாலன்புரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, जो जाहिर के खिलाफ कदम उठाता है अल्लाह ताला उसे जाहिर के खिलाफ मदद करते हैं. யாரு வெளிப்படையான ஏற்பாடுகளுக்கு மாற்றமாக தைரியமா அல்லாஹ்வை நம்பி கால் எடுத்து வைக்கிறானோ, அல்லாஹ்வுடைய உதவி எப்படி வரும்னா எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் உதவி செய்யும். ஆனா முடிவு செய்ய வேண்டிய பொறுப்பு யாரு? நமக்கு அல்லாஹ் தான். சொல்லுங்க. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா?